நம்முடைய பிதாவாகிய தேவனாலும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. இன்றைக்கு நம்ம என்ன தியானிக்க போறோம்னா, இன்னைக்கு அநேக தவறான உபதேசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. என்ன சொல்றாங்கன்னா, கர்த்தர்கிட்ட நம்ம என்ன கேட்டாலும் நம்ம அதை பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு தவறான உபதேசங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி அல்ல. கர்த்தருடைய விருப்பத்தின்படி நம்ம கேட்டால் மட்டுமே நம்ம கர்த்தரிடத்திலிருந்து நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். இதுதான் உண்மையான சத்தியம். இன்றைக்கு இதை குறித்து தான் வேத வசனத்தின் அடிப்படையில் இன்றைக்கு நான் உங்களோடு தியானிக்க போறேன். 1 யோவான் 5வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதை அவரை பற்றி நமக்கு கொண்டிருக்கிற தைரியமாகும். யோவான் 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் என் நாமத்தினாலே நீங்கள் பிதாவினிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு தருவார். இதுக்கு என்ன அர்த்தம்னா, கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒன்றை நம்ம தேவனிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் அதுக்குரிய அர்த்தம். கர்த்தருக்கு எது பிரியம்? வேத வசனத்துல தேவ விருப்பத்தை அழகா சொல்லப்பட்டிருக்கிறது. வேத வசனமே தேவ விருப்பம். அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 8வது அதிகாரத்தில் சொல்லிக்கிறாரு, ஆவியானவர் நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்கிறார். நாம் வேண்டிக் கொள்கிறதுக்கு இன்னதென்று தெரியாதிருக்கிறபடினால் ஆவியானவர் வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து பரிசுத்த வாங்கலுக்காக வேண்டுதல் செய்கிறபடினால் இருதயங்களை ஆராய்ந்து அறிகிறவர், ஆவியின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். நீங்க நல்லா உங்களுக்கே தெரியும், மத்தேயு 8வது அதிகாரத்துல ஒரு குஷ்டரோகி, அது குஷ்டரோகி எவ்வளவு கஷ்டமான நோய், எவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டிருப்பாப்ல. ஆனாலும் அவன் ஆண்டவர்கிட்ட வந்து எனக்கு சுகத்தை கொடுங்கன்னு அவன் கேட்கல. ஆண்டவரே உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாகும் என்று சொல்லி அவன் குஷ்டரோகி கேட்கிறாப்ல. உடனே கர்த்தர் சொல்றாரு, எனக்கு சித்தம் உண்டு, நீ சுத்தமாகுன்னு சொல்லி சொல்றாரு. அதே மாதிரி மத்தேயு 26வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறைவதற்கு முன்பாக கெத்செமனே தோட்டத்துல, என் பிதாவே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கும்படி செய்யும், ஆகிலும் என் சித்தப்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்றாரு. ஏசாயா 45வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தர் சொல்கிறாரு, வருங்காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். இன்னைக்கு நம்மளுடைய ஜெபம் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? என்ன பிரச்சனைகள், கஷ்டங்கள், உபத்திரவங்கள் வந்தாலும் உங்களுடைய ஜெபமும் என்னுடைய ஜெபமும் எப்படிப்பட்டதாக இருக்கணும்னா, பிதாவினவரே எசப்பா இந்த காரியங்கள் உம்முடைய சித்தத்தின்படியே ஆக கடவுது, என்னுடைய சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கண்டிப்பாக அந்த ஜெபம் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமான ஜெபமாக உங்களுக்கு அது கிடைக்கும். நம்மளுடைய ஜெபம் அப்படிதாக இருக்கணும். அதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். நம்மளுடைய ஜெபம் வேத வசனத்துக்கு ஒத்து போகிறதான்னு பாருங்க. கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜெபமாக நம்மளுடைய ஜெபம் இருக்கிறதான்னு சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சங்கீதக்காரன் அழகா சொல்லியிருக்கிறாப்ல, நம்மை உண்டாக்கின கர்த்தருக்கு முன்பாக பணிந்து குனிந்து முழங்கால் படிகிற கடவும் வாருங்கள் என்று சொல்லியிருக்கிறாப்ல. அதனால நம்மளுடைய ஜெபம் எதை செஞ்சாலும், பிதாவானவரே உமக்கு சித்தமானால் இதை வாய்க்க பண்ணுங்க, அப்படிதான் நம்மளுடைய ஜெபம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த உலகத்தில் உண்மையான ஒரே ஒரு தெய்வம் இயேசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே. இயேசு கிறிஸ்து சீக்கிரத்தில் வரப்போகிறார். உங்கள் பாவத்தை விட்டு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபத்திருக்கிறது. கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன். அல்லேலூயா.